ஒரு குட்டி கான்செப்ட் வச்சுட்டு பண்ண மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நடிச்சிருக்கிற எல்லாருமே சூப்பரா ஆசிக்கு வந்து ஃப்ரெண்டு கண்டிப்பா சொல்றாங்க. படம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி வந்து யாரும் பார்க்காம இருக்காங்க. கான்செப்ட் உள்ள கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரியான படம் கண்டிப்பா பாருங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க ஸ்டைல் என்ன ஸ்டைல் அன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் போது கூப்பிட்டா நீங்க வந்த படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாத்துருங்க. Yeah, well, thank you so much. Thanks for the good week. Thank you. Yeah, Anna. Darling, வாங்க. அதான் இங்கே இருப்போம் அப்படி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இப்படி ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபீலு. ஆஃப்டர் சரோஜா இந்த மாதிரி ஒரு லைனில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆஷிக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா அந்த டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி முதல் படங்கள் சின்ன படங்கள் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுக்கணும்னு கேட்குறேன். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். மதிமாறன் படத்தோட டைரக்டர் ஆஷிக்காகவும் டைரக்டருக்காகவும் வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் மதிமாறனுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் லவுடாவா? வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ அண்ணாங்க எப்படியோ ஒரு வழியா படம் பண்ணி மாஸ்க் காமிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அண்ணாங்க 3 பேரோட நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணன் நடிப்புல பண்ணிட்டாரு. அண்ணா வந்து காமெடியில டைமிங்ல அடிச்சு தூரத்தில் விட்டாங்க. அண்ணா அந்த சொல்லவே வேணும். அண்ணன் வந்து எனக்கு முன்னாடில இருந்தே பிடிக்கும். அந்த மொட்டை அடிச்சுட்டு அது அவரோட ஸ்டைல். அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துல கண்டிப்பா நீங்க நடிப்பீங்க. வெயிட்டிங்ல இருக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னு. அண்ட் வந்து ஷாரிக் அந்த ஸ்டைல் தான் மாஸ்க் காமிச்சிட்டாங்க. என்ன சட்டையே இல்லாத ஏதோ ஒரு சீன் வருமானு எதிர்பார்த்தேன். அதாவது நல்ல ஃபிட்னஸா இருப்பாருலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வருமானு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வராம போயிடுச்சு. ஒருவேளை வந்து நான் வராம போயிட்டேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் டிலே ஆச்சு. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஒரு சின்ன அந்த ஸ்டார்டிங் மட்டும் கேட்டு அப்படியே உள்ள ஸோ வந்து என்ஐஏ பத்தி தெளிவா சொல்லியிருக்கீங்கன்னா, ஏன்னா என்ஐஏக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பவர் இருக்கு. யாரை பார்த்தாலுமே அதாவது சந்தேகப்பட்டாலே அவங்க தூக்கி உள்ள வைக்கலாம். இதெல்லாம் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா படிச்சு கேட்டுக்கிட்டது. அண்ணன் வந்து ஒரு என்ஐஏ பத்தி எல்லாம் படமா பேசும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் வந்து என்ஐஏ எல்லாம் நிறைய பேர் ரொம்ப லாயலா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பையனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வயசு பசங்க போனை வச்சு கெட்டு மட்டும் போக மாட்டாங்க. ஸோ வந்து போனை வச்சு அவங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் அவர் மீன் பண்ணாரு. அது போக வேற நோட் டு ட்ரக்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு போதை கை வருவாரு. அவர் ஒரு ஸ்லாங் பேசுவார். அந்த ஸ்லாங் எடுத்தது செம்ம. ஆனா ஒரு ரொம்ப இழுத்துட்டாரு. ஆனா அந்த ஸ்லாங் மட்டும் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நாங்க விழுந்து சிரிச்சுப்போம். ஆனாலுமே அது செம்ம. ஏன்னா எங்க கேரக்டர்ஸ் மற்றவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு. நாங்க வந்து எங்க கேரக்டர்லயே ஒரு கேங் இருக்கு. அவன் அப்படி இழுத்து பேசி அவரோட ஸ்லாங் நமக்கு நல்லா ஓப்பனாவே தெரியும். இப்படிதான் பேசுவான், இந்த மாதிரி பசங்க இப்படிதான் பேசுவாங்க, இந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி பசங்க. நானுமே சொல்றேன். பட் இழுத்து பேசுற பசங்க பெங்களூர் பசங்க எல்லாம் வந்து தமிழ் அளவா தான் கத்துட்டு வருவாங்க. நம்ம கிட்ட வரும்போது நல்லா இழுத்து பசங்க அந்த மாதிரி சொல்றேன். அது மட்டும் லைட்டா இருந்துச்சுன்னா மித்தபடி படத்துல எனக்கு எதுவுமே இதுல காமெடி எல்லாமே சூப்பரா ஒரு 3 பேருமே அடிச்சு பிடிச்சிட்டாங்க. சீக்கிரம் அடுத்தடுத்து படம் பண்ணுங்க. ஸோ அண்ணனை வந்து இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடில இருந்தே கலக்க போவது யாரு எல்லாமே பார்ப்போம். ஸோ வந்து அந்த முட்டையை வச்சுட்டு வர 2 வாட்டி அதுதானே எனக்கு பிரச்சனை. அடிக்க மாட்டாங்க எல்லாருமே கேட்பாங்க. ஆனா நானுமே எதிர்பார்த்தேன். டிவைஸ் சொல்றாங்க. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு வச்சேன். சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். அண்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி படத்தை வந்து தியேட்டர்ல ஓட வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் போக பெஸ்ட் பண்ண கொடுத்துட்டாங்க. இன்னும் போக இன்னும் ரொம்ப பெஸ்டா கொடுப்பாங்க. நன்றி. இன்னும் சீக்கிரமா ஓகே. நன்றி சோ மச். பேசுவா. எப்படி இருக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆஃப் how happy are you? Other you happy? I like it. It's very nice. Okay. So, hi
Hi guys, இப்பதான் வந்து டிகிரி கோர்ஸ் பார்த்து முடிச்சோம் and சும்மா சொல்றேன் it was a really jolly film. Friendship வந்து ரொம்பவே கியூட்டா காட்டியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை வந்து கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. டெஃபினட்டா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வருவீங்க. தேங்க்யூ அக்ஷதா. marvelous. எல்லாம் உங்க ட்ரெயினிங் தான். ஹலோ